இயக்குனர் சரண் ஒரு இந்திய திரைப்பட இயக்குனர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளர். இவர் முக்கியமாக தமிழ் சினிமாவில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். இவர் ஒரு காலத்தில் கே. பாலச்சந்தரின் உதவியாளராக இருந்துள்ளார். அவருக்கு ஜெமினி புரொடக்ஷன் என்ற தயாரிப்பு நிறுவனமும் உள்ளது. இவர் இயற்பெயர் கே. வி. சரவணன். இவர் பிறந்த இடம் கோயம்புத்தூர். இவர் செய்யும் தொழில் திரைப்பட இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர். மனைவி பெயர் ஷோபா. இவரது பிள்ளைகள் சஞ்சனா, சஞ்சித். சரணின் தந்தை டி. குழந்தைவேலாயுதம் தேர்வுகள் இயக்குநரத்தில் பணிபுரிந்தார். மேலும் அவரது உறவினர்கள் பலர் ஆசிரியராக உள்ளனர். அவர் கலை மற்றும் கைவினை கல்லூரியில் காட்சி தொடர்பியல் டிப்ளோமா முடித்து ஜவுளி வடிவமைப்பில் பயிற்றுவியலாளராக ஆனார். சரண் ஒரு வருடம் பயிற்றுவிப்பாளராக பணியாற்றினார். இந்த நேரத்தில் கே. பாலச்சந்தர் கலை இயக்குநராக இருந்த மோகனா என்ற பெண்மணியிடம் சில பணிகளை செய்தார். கேபி மற்ற அனைவரையும் விட சரண் போற்றிய இயக்குனர். இந்த உறவுதான் தன்னை அடைய முக்கியமாக இருக்கும் என்று சரண் நம்பிக்கை வைத்தார். கேபி புது அர்த்தங்கள் 1989 படத்தை எடுக்கும்போது அவருக்கு உதவி இயக்குநராக சேர்ந்தார். அப்போது சரண் ஆனந்த விகடனில் கார்ட்டூன் டிசைனராக இருந்தார். அதிகாலை 2 மணிக்கு இந்த வேலையை செய்துவிட்டு சிறிது நேரம் தூங்கிவிட்டு காலை 7 மணிக்கு கேபியுடன் வேலைக்கு திரும்புவார். இறுதியாக கேபிக்கு உதவுவது மிகவும் கடினமாக இருந்ததால் சரண் கார்ட்டூன் டிசைனராக வேலை செய்வதை கைவிட்டார். பின்னர் சரணிடம் முதல் படம் நடந்தது. ஒரு குறிப்பிட்ட நபருடன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்ட ஒரு பெண் வேறொருவரை காதலித்தால் என்ன நடக்கும் என்று யோசித்து கொண்டிருந்தேன் என்று அவர் விமர்சித்தார். இதுவே அவரது முதல் படமான காதல் மன்னன் 1998க்கான கதைக்களத்தின் அடிப்படையாக அமைந்தது. இந்த படத்தில் மூத்த இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் துணை வேடத்தில் நடிக்க அறிமுகமானார். அதே நேரத்தில் அஸ்ஸாமை சேர்ந்த முன்னணி நடிகை மனு மற்றும் இசையமைப்பாளர் பரத்வாஜி ஆகியோர் அறிமுகமானார்கள்.